ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். மதியம் லஞ்சு என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ 2 டம்ளர் துவரம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2 டம்ளர் தண்ணி. இன்னைக்கு சாதம், சாம்பார், கீரை செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கீரை பொரியல். சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 15 பல்லு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கம் சாதத்துக்கு உல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் இதுல ஒரு கரண்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன். இப்போ இதுல கீரை தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை. கீரை செய்ய ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு எண்ணெய் ஊற்றி கீரைக்கு நல்லா வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, கீரை நல்லா அழிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுருக்கோம். இந்த பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கணும். இந்த பக்கம் பருப்பு வெந்து இதுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார். இப்ப இதுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். இது ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு ஒரு விசில் வந்து ஸ்டீம் எடுத்துருவாங்க. தேவையான உப்பு. இப்ப நல்லா வெங்காயம் இது ஆயிடுச்சுங்க. கீரை அழிச்சு வச்சிருக்கேன். அது நல்லா தண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி கீரையில நல்லா துண்டு வந்துடுச்சு. கீரை வந்து அடி பிடிக்கும். கீரை அடி பிடிச்சா கத்துக்கோங்க. அதனால கழுவிடாம நல்லா கிண்டிட்டு இருக்கணும். கீரை ஆஃப் பண்ணி வேற இதுல மாத்திடுங்க. இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 3/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கலந்துது ஒரு 1/2 ஸ்பூன். இப்ப தாளிக்கிற சீரகம் சாம்பாருக்கு
இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பெருங்காயம் போட்டு சாம்பார் எடுத்து சாம்பார் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரே ஒரு விசில் வேக வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்துச்சு, தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் போட்டேன், இப்போ தாளிச்சிக்கலாம். இதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஆனியன் போட்டுக்கலாம். அது தேவையான சால்ட் போட்டுக்கணும். இதுலேயே ஒரு 1/2 தக்காளி. அப்புறம் ஆனியன் வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி, மிளகா வாசனை, மிளகா பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பாடு சமையல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.